ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட கிடுகிடன்னு லஞ்ச் கட்டி கொடுக்கணும் இல்லையா? எனக்கு இவளுக்கு மட்டும்தான் சாப்பாடு. ஸோ நீ கடலப்பருப்பு சாதம் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு சாதம் குக்கர்லேயே வந்துட்டு சாதமும் கடலப்பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் தேங்காய் எண்ணெய் விட்டோமா, கடுகு தாளிச்சு கொட்டி அதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாயெல்லாம் ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகு ஜீரகமும் போட்டுக்கலாம். அது முழுசாக போட்டோன்னா அந்த எண்ணெயில் பொரியும் போது நல்லாயிருக்கும் வாசனை. அதுக்கப்புறம் வந்துட்டு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர் இது இருக்கேன்னு சொல்லி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ போட்டோமா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர், மிளகு பொடி, அதுக்கப்புறம் உப்பு, இவ்வளோ தான். வேறு எதுவும் கிடையாது. இதை ஒரு பரட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு இருக்குல்ல, கடலைப்பருப்பு, அதை போட்டு ஒரு லேசாக ஒரு வதக்கிட்டு நம்ம சாதத்தை போட்டு கிண்ட வேண்டியதான். இவ்வளோ தான் பருப்பு சாதம், கடலைப்பருப்பு சாதம். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது ரெடியாக நம்ம வந்து நிறையா வந்து காய்கறிகள் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஸோ இது வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம், இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு சாதம் ரெடியாக இருந்து பருப்பு ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். சும்மா 2 இப்படி பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. சும்மா எனக்கு லேட் ஆகிடுச்சு, நமக்கு கிளம்பணும் லேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி சாதம் எப்படி வைப்போம், அது வைக்கும் போதே பருப்பையும் சேர்த்து வச்சிட்டோன்னா இந்த வேலை முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா காரசாரமாக வந்து சைட் டிஷ் பண்ணணும். நான் வந்து இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக வந்து கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் வந்து நல்லா காரமாக பண்ணணும், காரக்கறி. இல்லைனா வந்து கத்திரிக்காய் பொடிகறி பண்ணுவோம் இல்லையா, முழுசாக சின்னதாக எடுத்து போட்டு அது மாதிரி பண்ணால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எப்படி கத்திரிக்காய் காரக்கறி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இவளுக்கு வந்துட்டு இங்கே சாப்பாடில் கேரியரில் வந்துட்டு இந்த சாதமும் பருப்பு சாதமும் கத்திரிக்காய் கறியும் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு இவளுக்கு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் டிமார்ட்லாம் போகிற வேலை இருக்குது, கொஞ்சம் அந்த பர்ச்சேஸ்க்கெல்லாம் போகணுமா, அதனால் வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வர நேரம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, வெளியே சாப்பிட்டுலாம் விட்டுருச்சு. இன்றைக்கி இவ்வளோ தான். ஸோ என்னோடய லஞ்ச் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பாய்.